வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்ராவல் வித் நாகவேணி. வீடியோவுடைய ஆரம்பமே அற்புதமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி போலாண்டுடைய இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ட்ரெயினில் ஒரு ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன இடம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? ஆமாம், இது போலாண்டுடைய நார்த்தன் பார்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ். போஸ்னான்லேருந்து ஒரு 7 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும். போஸ்னான்லேருந்து டன்ஸ்க்கு போயிட்டு டன்ஸ்கிலேருந்து இந்த சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா நான் டன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போலாண்டில் கடல், பீச்சு, ஷோர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டன்ஸ்கிலேருந்து தான் ஆரம்பிக்குது. போன வருஷம் நான் டன்ஸ்க்கு, சோப்போட்டு, கிடினியா அப்படிங்கிற 3 சிட்டியை விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே 3 சிட்டிலையும் 3 விதமான பீச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சிட்டி சென்டர், ஓல்டு டவுன், அந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டன்ஸ்கிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்னா நான் இப்போ போயிட்டுருக்கிற அந்த சிட்டி வரும். இந்த சிட்டியை பற்றி எனக்கு அப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிருந்தது. சரி, ஓகே, அந்த சிட்டியும் போயிட்டு வருவோம், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் ஒரு வீக்கெண்டில். இப்போ நான் டன்ஸ்கிலேருந்து மாறி எந்த சிட்டிக்கு போகணுமோ அந்த சிட்டிக்கு போகிறதுக்கான ட்ரெயினில் ஏறியாச்சு. அது என்ன சிட்டின்னு தெரியணுமா? நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியணுமா? ஹெல்லுக்கு. ஸ்டே டியூன்ட். கம், லெட்ஸ் கோ டு ஹெல். ஒரு வழியாக நான் எந்த சிட்டிக்கு போகிறேனோ அதனுடைய முன்னுரையை கொடுத்து முடிச்சாச்சு. ஆமாம், அந்த சிட்டியுடைய பேர் என்னென்னா ஹெல். என்னது, ஹெல்லா? ஹெல்லுன்னெல்லாம் ஒரு சிட்டி இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்குமே முதல் தடவை கேட்கும்போது என்ன ஹெல்லுங்கிறாங்களே, ஹெல்லுன்னெலாம் சிட்டிக்கு பேர் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இது நம்ம ஜென்ரலாக எடுக்கிற HELL ஹெல் கிடையாது, இது HEL ஹெல். ஆமாங்க, இந்த பியூட்டிஃபுல்லான இடத்த நம்ம சிட்டின்னும் சொல்லலாம், இல்லை வில்லேஜுன்னும் சொல்லலாம். இந்த இடம் அவ்வளோ அழகான கடற்கரையை கொண்டு அமைஞ்சிருக்கும். நடுவில் ட்ரெயின் ட்ராக் இருக்கும், 2 சைட்லேயும் காடு இருக்கும், அந்த காட்டுடைய 2 சைட்லேயுமே கடல் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் இது. அந்த ட்ரெயின் ஜேர்னியே அவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, அந்த ட்ரெயினுடைய 2 சைட்லேயுமே பச்சை பசேல்னு ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுடைய 2 சைட்லேயுமே பீச் இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற இடத்துக்கு நடுவில் அந்த பீச் தெரியுறதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஜேர்னி இப்படி தாங்க இருக்கும். நான் ட்ரெயினுடைய ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அதிலிருந்து வீடியோ எடுத்தேன். பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ஹெல். போலாண்டினுடைய நார்த்தன் பார்ட்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி. 2 சைடும் காடு, நடுவில் ட்ரெயின் போயிட்டுருக்கா. அந்த சிட்டியில் போயிட்டு இறங்கி அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெயின்ல நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாருமே இல்லை. ஐ மீன் ட்ரெயின்லன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்ல. இந்த சிட்டிக்கு வேற யாரும் வரல போல, ஏன்னா வெதர் 8 டிகிரி செல்சியஸ். பட் ஸ்டில் நான் வந்திருக்கிறேன் ஆல்ரெடி புக் பண்ணதுனால. இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு.
நான் சொன்ன அந்த ஹெல் போலாண்ட்ல இருக்கு. இது ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். இப்பதான் வந்து இறங்கினேன். காலையில 6:45 போஸ்லாண்ட்ல ஏறினது. இப்ப மணி 1:30. 2 ட்ரெயின் இருந்துச்சு. டன்ஸ்க்கு வந்துட்டு அங்க இருந்து கனெக்டிங் ட்ரெயின். ஜேர்னி நல்லா இருந்துச்சு. ட்ரெயின்ல ஃபுல்லா சீனரி செம்மையா இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங் ஆன ஒரு ஜேர்னி. நாட் டயர்டிங் அட் ஆல். இங்க இருக்கிற ட்ரெயின்லாம் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, திஸ் இஸ் தி ட்ரெயின். இதுலதான் நான் வந்தேன். நான் சொல்லல. I am in hell right now. HEL, hell. Go hell. It's a beautiful city in Poland. இனிமே யாராவது வந்து go to hell அப்படின்னு சொன்னாங்கன்னா, wow, what an blessing அப்படி சொல்லுங்க. go to hellனா திட்டுறது கிடையாது. இட்ஸ் a beautiful, beautiful city. இன்னமும் நம்ம பார்க்க தான் போறோம். ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து, ட்ரெயின் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் இருக்கு. இங்க இருந்து அப்படியே நடந்துட்டு இருக்கேன் சிட்டிக்குள்ள. எங்க போகணும்லாம் ஐடியா இல்ல. இங்க வந்து பீச் இருக்கு, அது மட்டும் தெரியும். லைட் ஹவுஸ் இருக்கு, பாப்போம். கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மாதிரி வெளியில வர்றது. ஒரே இடத்துல மாத கணக்கா அடைஞ்சு கிடந்தா டிப்ரெஷன் தான் ஆகுது இந்த நாட்டுல வெதருக்கு. நல்லா இருக்கு. இந்த சிட்டில ஒரு பார்க் இருக்கு. இதுல பாருங்க, ஃபுல்லா மரக்கட்டையாலான பெஞ்சு. அதுல மரத்தால சிற்பங்கள் வடிச்சு வச்சிருக்காங்க. இங்க எவ்வளோ பெரிய சிற்பம். ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் கிட். அப்புறம் பன்னிக்குட்டி. இது என்னது? கோழி, வாத்து, பூனை ஆட்டிருக்கு முன்ன பார்த்தது. பாருங்க, கப்பாய், தவக்கலை. ஹெல். மரத்தால வடிச்சு வச்சிருக்காங்க. இதுல உட்கார் கேமரா. வாவ், such a beautiful, cute park with என்னது இது, மரத்தாலான சிற்பங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இங்க ஒருத்தர் ஊதிட்டு இருக்காரு, இங்க ஒருத்தர் கையில என்னத்தையும் வச்சிட்டு இருக்காரு, அங்க ஒருத்தர் உட்காந்து என்ன பாக்குறாரு. மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க டோல் அடிக்கிறாங்க. ஓகே, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். பாருங்க, ஓகே. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியா ஃப்ளவர்ஸ். இது நம்ம ஊர் சம்பங்கி பூ, பெரிய சம்பங்கி மாதிரி இருக்கு. வயலட் கலர், பியூட்டிஃபுல். நான் இப்ப ஹெல் பீச்ல இருக்கேன். சில்லுன்னு காத்து செம்மையா இருக்கு. பீச்சுக்கு போகணும் ரொம்ப நாளா ஏக்கமா இருந்தது. கடைசியா நான்
ஸ்பெயின்ல பார்சிலோனா பீச் போனது போன வருஷம். சூப்பரா இருக்கு. What a beautiful place. இந்த வெதர்லயும் டூரிஸ்ட்லாம் இருக்காங்க, நான் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல லோக்கல்ஸான்னு தெரியல, டாக்லாம் வச்சிருக்காங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு வாக் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு, மரக்கட்டையாலான. இது பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், வாக் பண்ணலாம். கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு ஒரு நொடியெல்லாம் மௌனமாகிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேல்னா திமிங்கலம் தானே, அதனுடைய எலும்பு கூட வச்சிருக்காங்க. எவ்வளோ பெருசா இருக்கு கண்ணாடியில. ஓ காட், டைனோசர் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. ஹெல் பீச்ல சில்லுன்னு இருந்தாலும் வந்ததுக்கு காய். சிங்கிளா எப்படி என்ஜாய் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கோங்க. கூட்டமும் இல்ல, நல்லா இருக்கு காமா. So refreshing. இனிமே யாராவது கோ டு ஹெல்னு சொன்னாங்கன்னா ஹெல்லுக்கு வாங்க. ஹெல்லுக்கு சொல்றது கரெக்ட் தானே? இனிமே யாராவது கோ டு ஹெல் அப்படின்னா வாட் a blessing அப்படி சொல்லுங்க.
பிகாஸ் ஹெல் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஹெல் போலாண்டில் இருக்கிற நார்த்தன் பார்ட்டில் இருக்கிற பீச், பால்டிக் சி. ஸ்வீடன் நினைக்கிறேன், ஸ்வீடனுக்கும் போலாண்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த கடல். I am enjoying actually. This is the best part of solo traveling and being single. You can go wherever you want. பீச் மணல் எப்படி? ஹெல். இன்னைக்கு வெதர் 8 degrees, நாள் ஃபுல்லா மழை பெய்யும் இருந்துச்சா. நான் கூட பயந்துட்டே வந்தேன். ஆனா நாள் ஃபுல்லா மழை பெய்யல. இப்பதான் லைட்டா தூர ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மேனேஜ் பண்ற வெதர் தான். நான் இங்க 1 year இருக்கிறதுனால எனக்கு இது அந்த அளவுக்கு குளிரா தெரியல. மேனேஜபிள் வித் வின்டர் ஜாக்கெட் அண்ட் ப்ளவுஸ். மீதியை அடுத்த வார விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.